2025 முதல் ராசியான மேஷம். மேஷம் எப்படி இருக்கும்? இப்போ மேஷ ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 கிரகத்துடைய வருட கிரகங்களுடைய பலன்கள் வந்து முக்கியம். எப்பயுமே எந்த ராசிக்குமே வந்து நம்ம ராசி பலன் அந்த வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்தாவது வருட கிரகங்கள் பயிற்சி ஆகுதான்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா வருட கிரகங்களுடைய பலன்னா நிலச்சி நிற்கும். இந்த சுக்கிரன் புதனெல்லாம் மாத கிரகங்கள். சந்திரன் வந்து டெய்லி ஒரு ராசியில 2.25 நாளைக்கு ஒரு ராசியில மாறுறாரு. அப்போ இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான்கள் இவங்களுடைய பயிற்சிகளை தான் நம்ம முன்னிறுத்தி வருட பலன்களை பார்க்குறோம். அதுதான் மெயினா. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் வருது, ராகு கேது பயிற்சி வருது, சனி பயிற்சி 2026 தான் வருது. அடுத்த வருஷம் மார்ச்ல தான் வராரு. அப்படி பார்க்கும்போது இப்ப மேஷராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் 2ஆம் இடத்துல இருந்தார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். ராசிக்கு 2ல இருந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய காசு வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. உங்க ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல குரு 2, 5, 11 இல்லாம இருந்து கோச்சாரத்துல 2ல வரும்போது கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவுக்கான பணத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து குரு 2, 3, 7, 11 இருக்கோ இல்லை பார்க்குதோ அந்த ராசிகள் எல்லாமே நல்லா இருக்கும். பொதுவாகவே இந்த மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு வராரு. இப்போ 2லேருந்து இந்த குரு 3க்கு போகும்போது இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பகவானுக்கு வந்து ஒரு பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துரியோதனன் படை மாண்டது 3ல குரு வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு வரும்போது நம்ம அவசரப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது. அது புதனுடைய வீட்டில் வராரு. பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு 3க்கு போகும்போது உங்களுடைய முயற்சி நீங்க அதிகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும். இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சினால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு உண்டு. அது மாதிரி இந்த வருடம் ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி ராகு வந்து மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ இந்த ராகு கேது பயிற்சி வந்து மற்ற ராசிகளை விட மேஷத்துக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா உபஜய ஸ்தானத்துல ராகு கேதுக்கள் வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. ஆனா பொதுவாகவே தசாபுக்திகள்ல ராகுவும் கேதுவும் கொடுக்குற யோகங்கள்ல கோச்சாரத்துல அவங்க கொடுக்கறது இல்லை. அவயோகத்தை மட்டும் தான் செய்யறாங்க கோச்சாரங்கள்ல. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அவயோகத்தை தான் செய்யறாங்க. அப்படின்னா உங்க ஜாதகத்துல ராகு நல்ல இடத்துல இருந்து தசாபுக்தி நடத்தி இருந்தாங்கன்னா மேஷராசிக்கு நல்லதே நடக்கும். அப்படி இல்லை ஒரு ஒரு மறைவு ஸ்தானத்துல ஒரு கெட்ட ஸ்தானத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். அப்போ இந்த மேஷராசிக்கு குரு பயிற்சி ஒரு சுமாரான பலனையும் ராகு கேது பயிற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். சனி வந்து எப்போ மீனத்துக்கு வராரோ அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். மேஷத்தை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி ஆரம்பிக்குது. 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால பயம் வேண்டாம். 7.5 சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகர்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல பிழைக்கிறதோட வெளியூர்ல வெளிநாடுகளில் நல்லா போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ 12ஆம் இடத்துல சனி வரும்போது ராசிக்கு 12 அப்போ 7.5 சனி அப்படி பயப்படணுமான வேண்டாம். நீங்க உங்களுடைய சொந்த மண்ணை விட்டு உங்களோட சொந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போனீங்கன்னா மேஷராசியில் இருக்கு ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும். இந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேஷராசிக்கு. இப்ப 2வது ராசியான ரிஷபம் எப்படி சார் இருக்கும்? ரிஷப ராசிக்கு எந்த மாதிரி? ரிஷப ராசிக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் ஒரு 1 இயராவே ஜென்மகுரு ராமர் சீதை வனத்தினிலேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படின்னா ஜென்மகுரு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மகுருன்னு சொல்றது சந்திரன் மேல குரு வருது. பிறந்த ஜாதகத்துல சந்திரன் குரு இருந்தா கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம்னு சொல்றோம். நம்ம குரு சந்திர யோகம்னு வாய்க்கிழியே பேசுறோம் இல்லையா? குரு சந்திர யோகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா யோகம் இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கு. இந்த குரு சந்திர யோகத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3த்துக்குமே தரித்திரியம் வராது. இவங்களுக்கு என்ன அதை தாண்டி பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா இந்த குரு சந்திர யோகம்ன்ற சொல்லுவாங்க. சில பேர் கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். அப்போ ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தா என்ன பலமோ அந்த பலம் இருக்கும் ஜாதகருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விதத்துல தான் நம்ம ஒரு 10% எடுத்துக்கலாம். மிச்ச 90% எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா யானைன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், கையெடுத்து கும்பிடுறோம். யானை வந்தா அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம். சிங்கத்துக்கிட்ட போய் யாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்களா? ஏன் மாட்டாங்க. சிங்கம் கடிச்சு வச்சிரும். அப்போ யானை அப்படின்னு இதுல இந்த கஜகேசரி யோகத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களை கடவுள் மாதிரி பார்த்தவங்க பின்னால் இல்ல சிங்கத்தை பார்த்து ஓடுற மாதிரி ஓடுவாங்க. உங்களை மதிக்க மாட்டான். உங்களை யார் மதிச்சாங்களோ அவனே உன்னை பின்னால தப்பா பேசுவாங்க. இதுதான் கஜகேசரியோட உண்மையான ஒரு நிலை. நீங்க கஜகேசரி யோகம்னு சொல்ல குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டு போட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடுறவன், ஓகேவா, கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறவன், ஒரு
தகாத உறவுகளோட ஒன்றையோ ஆணையை கூட்டிட்டு ஓடுறவங்க இவங்க எல்லாமே குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் தான். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜென்ம குரு அப்படின்றது ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாரு, ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் பண்றாரு. ஆனா ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருக்கும்போது தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்றாங்க. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னா இந்த அர்த்தம் கிடையாது, பிரச்சனையில இருந்து ஓடி போயிடுவான்னு அர்த்தம். ஓடி போனவனு 9ல குரு அப்படின்னா பாரு, 9ல குரு ஓடிட்டான். ஏன்னா பிரச்சனையை விட்டு அவன் ஓடிடுறான். பிரச்சனை எங்கேயும் போடல, அது அங்கதான் இருக்கு. இவன் அதை விட்டு நவுந்துடுறான் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம. ஸோ அப்போ ஜென்ம குரு இந்த 2024 பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வந்து ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை. ஏன்னா அஷ்டமாதிபதி ராசியிலே இருக்கிறாரு. அதுல ஜென்ம குருன்ற தாண்டி அந்த குரு வந்து 8க்கும் 11க்கு அதிபதி. ஸோ நிறைய ரிஷபராசிக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆன சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்லேசம் இருக்கும், சின்ன சின்ன மனசங்கடங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கடன் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதின்றது மிகப்பெரிய கடன். எங்கள் அப்பா கடனை நான் கட்டினேன், 1 வருஷமாக கட்டிட்டு இருக்கேன், இன்னும் போவே இல்லை, 10 வருஷமாக கட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரிஷபராசிக்கு இது வரைக்கும் இருந்த இந்த ஜென்ம குரு மாறி 2ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல நிலையை கொடுப்பாரு. அதாவது ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு நல்ல நிலைமையும், அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து குடும்பத்தில் இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்திலே சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள், மன வருத்தங்கள் ஏற்படும். அது யாரானா இவங்களால தான். பொதுவாகவே ரிஷபராசின்னு வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இவங்க தான் செஞ்சாங்களா அப்படின்னு நம்மளால நம்ப முடியாது. ஒரு செயலையே செய்யறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்க மாட்டாங்க. செஞ்சது பிறகு அவங்க இதான் செஞ்சு இவனா செஞ்சா, இவன் செஞ்சிருக்க மாட்டான், இந்த மாதிரி ஆள்லாம் இவன் இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அவங்க ரிஷபராசி ரிஷபலக்னமா தான் இருப்பாங்க. நம்பவே முடியலனால இனி அந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்கு 2ல குரு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல குரு வரதுனால வாயடக்கம் தேவை. தேவையில்லாத பேசக்கூடாது. பப்ளிக்ல போய் ஒரு தப்பான விஷயங்களை பற்றியோ இல்லை நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பற்றியோ பேசக்கூடாது. நாவடக்கம் தேவை. இந்த குரு பயிற்சி மூலமா என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, காசு வரும். ஃபினான்ஷியலாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்கள்லாம் நம்ம அடைக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி உதவும். சனி பயிற்சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்துக்கு யோகாதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய 9க்கும் 10க்கும் அதிபதியாக சனி பகவான் வந்து எப்போ மீனத்துக்கு வராரோ அப்போ இன்னும் லாபம். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் போடலாம். பணம் போட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டாங்க பெரிய லாபத்தை கொடுப்பாரு. அதுவும் தசாபுக்தி நல்லா இருந்தால் தான். நான் எல்லாருக்கும் சொல்ல, இது பொது பலன் தான். சனியை வந்து மீனத்தில் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, குருவோட வீட்டில் வராரு. குரு தனகாரகன். அவர் வீட்டில் சனி வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு கண்டிப்பாக. அதுவும் தசாபுக்தி நல்லா இருக்கணும். நம்ம ஜாதத்தில் சனி குரு இருக்கிற இடத்த பொறுத்து இது மாறும். அப்போ ரிஷபராசிக்கு வந்து சனி பயிற்சி நல்லா இருக்கும். ராகு கேது பயிற்சின்னு பார்க்கும்போது ராசிக்கு 10ல் ராகு வந்துடுறாரு. 11ல் இருந்த யோகம் கொடுத்த ராகு 10க்கு வந்துடுறாரு. பொதுவாகவே ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்க்குறவங்க, இந்த ரோட்ல வண்டி தள்ளு வண்டி கடை தள்ளுறவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா 10ல் ராகு கேது இருக்கும். டெய்லி அன்னாடமா உழைக்கிறவங்க இருக்கும்போது 10ல் ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இருக்கும். அப்போ இந்த 10ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு, இப்போ இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி, சனி அங்கேருந்து மாறுற வரைக்கும் சனி மேல ராகு வந்துடுவாரு. அப்போ நீங்க வேலையை விடணும்னு யாராவது நினைச்சிட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த வேலையை பண்ணாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து வேலையை விடணும், நான் வந்து இதை விட அதிகமான சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க, உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நீங்க இங்கே போயிட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, அடப்பா இந்த இடமே பரவாயில்ல அப்படின்னு தோணிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனா நிறைய பேருக்கு வந்து சனி மேல ராகு வரும்போது இல்லை ராகு மேல சனி வரும்போது வேலையை விடுறாங்க. நிறைய ஜாதகங்கள் இல்லை, கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல பிறந்த கால சனி மேல ராகு வரும்போதோ இல்லை கோச்சார சனி ராகு மீட் பண்ணிக்கும் போது தான் வேலையை விடுறது, ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது, இல்லை ஊரை விட்டு ஊர் மாறுறது, இதெல்லாம். அப்போ இந்த ரிஷபராசி வந்து வேலையை விடாதீங்க, வேலையை பார்த்துக்கங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. இப்போ வீடு வாங்குறீங்க அப்படின்னா கடனால வீடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா நிற்கும், கட்ட முடியாது. அந்த வீடை கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறது அப்படியே நின்றுட்டு இருக்கும். உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருக்கும் போது வீடு கட்டலாம். ஆனா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடனை அதிகப்படுத்துவார். எங்க ஆளுக்கு இந்த கூலிக்கு வரமாட்டேன்றாங்க, இதை விட அதிகமா கொடுத்தாதான் வரேன்றாங்கன்னு சொல்லி அந்த காசு அதிகமா வாங்கி திருப்பி அவங்க நம்மளை கடன்காரன் ஆக்குறான்னு அர்த்தம். அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையை விடுறேன்னு நினைக்கிறவங்க விடாதீங்க, இருக்கிற வேலையிலே இருந்துக்கங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்திலேயோ இல்லை வெளியில வாயை ரொம்ப கொடுக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60% மார்க் தரலாம் இந்த வருஷம் 2025. 3வது ராசியான மிதுன ராசி எப்படி இருக்கும் சார் 2025? அடுத்து மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 7, 10க்கு அதிபதியான குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பயிற்சி ஆறாரு. நான் சொன்ன ஜூன் மாதம் வந்து குரு பயிற்சி, மே மாதம் வந்து ராகு கேது பயிற்சி. ஸோ இந்த குரு பயிற்சி வந்து அந்த மிதுன ராசிக்கு பாதகாதிபதியே குரு தான். பாதகாதிபதினா என்னன்னா,
நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப தோசை பிடிக்கும், உனக்கு தோசை கிடையாது இட்லி சாப்பிடு. சார் எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும், தயிர் சாதம் கிடையாது சாம்பார் சாதம் தான் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ ஆசைக்கு ஆப்போசிட்டாக நடக்குன்னா அதான் பாதகம். ஆசைப்பட்டது கிடைக்காது, சிம்பிளா சொல்றதா இருந்தா. அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12ல குரு இருந்தாரு, இப்ப ஜென்ம குரு வரப்போறாரு. மற்ற ராசிகளை விட ரிஷபத்துக்கு குரு அஷ்டமாதிபதியா இருந்து பாதிக்கிறது ஒரு தாண்டி மிதுனத்துக்கு வந்து 7 10 கூடவன். அப்ப ஜென்மத்துல குரு வரும்போது ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி மிதுன ராசிக்கும் வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா ஜென்மத்திலே குரு வராரு. இப்ப ஜென்மத்துல குரு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சார் என்னை பத்தி தப்பா பேசிட்டீங்களா அப்படின்னு அவன் பேசியிருக்கே மாட்டான் அவனை பத்தி. நம்ம போய் கேட்கும் போது நம்மளாவே அசிங்கப்படுவோம். ஜென்ம குருல தான் நிறைய பேர் நான் சொன்ன தெரியுமா ஊரை விட்டு ஓடுறது எல்லாமே. அப்போ புதன் வீட்டுல குரு வரும்போது இந்த ரிஷப மிதுன ராசிக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுறது ஜென்ம குரு. ஏன்னா புதன் தான் பேச்சு. குரு பகவான் வந்து அந்த பேச்சுக்கு வந்து நம்ம ஒரு இப்ப குரு ஜாதகத்துல 2ல இருந்தா சீக்கிரம் பேசுவாங்கன்னு சொல்றோம். பேச்சுக்கு என்னமோ புதன் தான். அந்த பேச்சை வந்து நம்ம எந்த மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பேசணும்னா குரு பலமா இருந்தா தான் அந்த பேச்சை ஒரு கேட்பாங்க, 4 பேர் கேட்பாங்க. அப்ப அந்த குரு வந்து ராசிக்கு வரும்போது ஜென்மத்துக்கு வரும்போது வேலை விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா உபஜய ஸ்தானத்துல கேது வராரு. ராசிக்கு 4லேருந்து 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் வராரு, கன்னிலேருந்து சிம்மத்துக்கு வராரு. அப்போ உங்களுக்கு கோர்ட்டு வழக்கு கேஸுன்றதா மிதுன ராசி மிதுன லக்னம் இருக்காங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. தசாபுக்தியின் அடிப்படையில் இது மாறும். அப்ப மிதுனத்துக்கு வந்து பொதுவாகவே இந்த கோர்ட்டு வழக்கு கேஸ்ல இருந்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க இந்த கோர்ட்டு வழக்கு வியாஜ்யங்களை ஜெயிச்சிருவாங்க. கவனமா இருக்க வேண்டியது மிதுன ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து புதன் வீட்டுல வர்றதுனால வயதுக்கு மீறிய காதல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட கொஞ்சம் பெரியவங்க மேல ஆசைப்படுறது அந்த மாதிரி காலகட்டங்கள் எண்ணங்களை ஏற்படுத்தும். நான் எல்லாருக்கும் சொல்ல வரல. ஏன்னா சந்திரனுக்கும் குரு உடைய மனைவி தாரகிக்கும் பிறந்தது தான் புத பகவான். அப்ப அந்த புதன் வீட்டுல குரு வரும்போது இந்த எண்ணத்தை உருவாக்குறாரு. ஏன்னா அங்க சந்திரன் இருக்குல்ல, ராசி தான் சந்திரன். சந்திரன் எங்க இருக்கு அதான் ராசின்னு சொல்றோம். அப்ப அந்த குரு அந்த சந்திரனோட வரும்போது இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ண வைப்பாரு. அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் விஷயத்துல கவனமா இருக்கணும் மிதுன ராசின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கிட்டயோ ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பேசும்போது ஆனா அந்த பெண்கள்கிட்டயும் பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்டயும் பேசும்போது கவனம் தேவை. புது நபர்களை நம்பக்கூடாது. மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்தா குரு புதன் வீட்டுல வர்றதுனால ஒரு அகாடமி வைக்கிறவங்க இந்த ஸ்கூல் மாதிரி கட்டுறது படிப்புக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு விஷயங்களை பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வரும்போது இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே இந்த ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க காலேஜ் வச்சு நடத்துறவங்கள யாருக்காவது சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வந்து கோமாவுக்கு போகக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தான் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். அந்த கிரகம் பாத்தீங்கன்னா அந்த வருடம் பிறக்கும் போது குரு ராசிக்கு வராரு இல்லையா, குரு பயிற்சிக்கு போது பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போதே வந்து அந்த ராசிக்கு 6ல தான் புதன் இருக்காரு. அப்போ நம்ம பிறந்த ஜாதத்தை வச்சுதான் பலன் பேசுற மாதிரி இந்த வருட பலன்னு பார்க்கும்போது அந்த வருட பலன்ல எப்ப இருக்கிறாரு, அப்ப உங்களுடைய ராசிக்கு 7ல தான் வருஷம் பிறகுது. புராட நட்சத்திரத்துல நான் வருஷம் பிறகுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப மிதுனத்துக்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானத்துல வருஷம் பிறகுது. அப்போ நீங்க வந்து உங்க உடல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு சுமாரான பலனையும், ராகு கேது பயிற்சியில கேது பகவானுக்கு ஒரு நல்ல பலனையும், குரு பயிற்சியில வந்து குரு பகவான் ஒரு சாதகம் இல்லாத ஒரு குறைந்த சாதகம் உள்ள ஒரு பலனையும் கொடுப்பாங்க. அப்ப மிதுன ராசிக்கு ஆவரேஜ் ஒரு 40 to 50% ஓகே, நல்லா இருக்கு. ஓகே சார். அடுத்து 4வது ராசி கடகராசி எப்படி இருக்கும்? கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். ஓகேவா? அந்த சந்திரனே ராசியாதிபதியே வருடம் பிறக்கும் போது 6க்கு போயிடுறாரு, பூராட நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள் வந்து இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சந்திரன் தான் பொதுவாகவே உடம்பு, அது இவங்களுக்கு ராசியாதிபதியாவே ஆயிட்டாங்க. இப்ப கடக ராசியில பிறந்தவங்களும் கடக லக்னத்துல பிறந்தவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தை கேர்ஃபுல்லா பாருங்க. பொதுவாக என்ன மாதிரி வரும்னு கேட்டீங்கன்னா சளி தொந்தரவு, இருமல், இந்த மாதிரி ரொம்ப அது சொல்லுவாங்க இந்த தொற்று வியாதின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி டக்குன்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் வந்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அடுத்த வருஷம் முடியுது. அஷ்டம சனி வந்து முடிஞ்சு 9க்கு சனி போறாரு. அப்ப சனி ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. அஷ்டம சனியோட 9ல் இருக்க சனி பரவாயில்லைன்னு சொல்லலாம், சூப்பர்னு சொல்ல முடியாது. இதுக்கு அது பரவாயில்ல.
ம். ஸோ அப்போ அது வந்து கடகராசிக்கு என்ன பயிற்சி நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு வந்து ராகு கேதுவுமே சாதகமற்ற நிலை தான். சனி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். 8லேருந்து 9க்கு போறாரு கடகத்துக்கு. ராகு கேது வந்து ராகு பகவான் வந்து 9லேருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. கேது பகவான் 3லேருந்து இவ்வளோ நாளா நல்லா இருந்தது. இப்போ அவங்களுக்கு 2க்கு வராரு. குடும்பஸ்தானத்துக்கு வராரு. சிம்மத்துல வராரு கேது. அப்ப 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் வரும் கடகராசின்னா, பணத்த தொலைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருள தொலைக்கிறது. ஆகும்போது திருட்டு போகும் பொதுவா. அப்ப பொருள்களை, உடைமைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அது மாரி கெட்ட பழக்கங்கள், சகவாசங்கள் ஏற்படும். ஏன்னா ராகு 8லேருந்து குடும்பஸ்தானத்த பார்க்கறதுனால, புது நபர் யாராவது குடும்பத்துக்குள்ள வந்தாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்கள ரொம்ப உள்ள ஆமாங்க. அனுமதிக்காதீங்க. ஒரு லெவலோட நிறுத்திக்கங்க. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து குடும்பத்துல பிரச்சனை குடுப்பாரு. 8ன்றது ஆக்சிடென்ட்டும் கூட. 6, 8 2மே. அப்ப விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஓரளவுக்கு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ கடகராசிய பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நீங்க எதுலலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள் கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் உங்களுடைய பொருள் உடைமைகள ரொம்ப பாதுகாத்து வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது 12ல குரு வராரு. ராசிக்கு இவ்வளோ நாளா வந்து 11ல இருந்த குரு குரு பகவான் வந்து 12ல வராரு. அப்ப ராசிக்கு 12ல குரு வரும்போது, யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நெனச்சீங்களோ, வெளி மாநிலம் போகணும்னு நெனச்சீங்களோ, ஊர விட்டு வேலைக்கு போறவங்க தாராளமா போலாம். படிக்கிறதுக்கு ஃபாரின்ல போய் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அத முயற்சி பண்ணலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த முயற்சி கை கொடுக்கும்.